அன்பான சகோதர சகோதரர்களே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாய் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் நித்திய ஜீவன். சரி, இந்த காரியத்தை குறித்து நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம், இந்த ரெண்டு காரியத்தை குறித்து கிரிகைகள் எவ்வாறாக வெளிப்படுகிறது என்று ஆவியானோர் வெளிப்படுத்துகிற நாட்களில் இந்த நாளிலும், இந்த நாள் 28ஆம் நாளாக ஆவியான வெளிப்படுத்துகிறார். இந்த காரியத்தில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். இதோடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா, மண்ணால் எடுக்கப்பட்ட மனுஷன் எவ்வாறாக ஆவிக்குள்ளாக தான் இருந்தான், அவனுக்கு அடையாளமாக உள்ள ஆவிக்குள்ளாகவே. எப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினால் பிறக்கப்பட்ட பாவம் பற்றி கொள்ளுதோ, அப்பொழுது இங்கே சொல்லப்படுற வார்த்தை, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். எவ்விடத்திலிருந்து எடுக்கப்பட்டதோ குறைவுபட்டதோ நீ அந்த இடத்துல அதை நிரப்பும்படியாக மீண்டுமாக இந்த மண்ணுக்கே நீ திரும்பிடுவ. இது நியாயப்பிரமாணம். அதான் அவர்கள் செய்த காரியத்தை தேவ நீதியின்படி அது பாவம், அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் கிருபையின் பிரமாணத்தின்படி நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம், எப்படி ஞானஸ்தானம் வாங்கணும் என்றால், நாம் மாமிசத்தில் மரித்து விட்டோம். இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டதுனால நாம் எதில் பிறக்கிறோம் என்றால் புது மனுஷனாக வார்த்தை என்ற ஆவிக்குள்ளாக நம்ம பிறக்கிறோம். அதன் மூலியமாக நமக்கு மண்ணுக்கு திரும்புறதில்லை, நாம் நித்திய ஜீவனுக்குரியவர்கள். அதனால தான் நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் இயேசு கிறிஸ்து வருகையின் போதும் நான் அவரோட போயிடுவேன்னு சொல்லுவோம். அது என்ன காரியம் என்றால், வார்த்தையில் பிறந்தனால தான் அந்த வெளிப்பாடு. அதே இந்த உலகத்தை சார்ந்திருக்கிறவங்க அவங்க வாயிலேருந்து என்ன வார்த்தை வரும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் நேரம் வந்தால் போய் சேர வேண்டியது தான், இதுதான் வரும். ஏனென்றால் அவர்கள் எதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால், அந்த ரட்சிக்கப்படுவதற்குண்டாக நாம் மீட்பரை ஏற்றுக்கொள்ளாதனால தான் அவர்களுடைய வார்த்தைகள் எவ்வாறாக புறப்படுகிறது என்றால், நேரம் வந்தால் போய் சேர வேண்டியதுதான். ஆனால் நமக்கு அப்படி அல்ல. நாம் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம வாயிலிருந்து இயேசு கிறிஸ்து வருகின் போது நானும் அவரோட போயிடுவேன். எந்த சரீரத்தில் போவோம், எந்த சரீரத்தில் நாம் போவோம்? இப்போ எதை கொண்டு நம்ம சொல்லிக்கிறோம், அவர் வருகையின் போது நானும் அவரோட போயிடுவேன்னு? ஆதாம் எப்படி மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டு அவன் ஆவிக்குள்ளாகவே அவன் இருந்தானோ, அதே காரியத்தின்படி தான் இப்பவும் நாம் அப்படி தான் இருக்கிறோம். ஆவியாகத்தான் நம்ம இருக்கிறோம். கிருபையின் பிரமாணத்தின்படி, விசுவாசத்தின்படி நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் ஆவிக்குள்ளாக தான் இருக்கிறோம். உலகத்தின் பார்வையில், அவர்களுடைய பார்வையில் மனுஷன். ஆனால் பரலோக அழைக்கப்பட்ட நீதியின்படியும் நமக்கு பரலோகம் குத்தப்பட்ட முத்திரையின்படி நாம் எப்படியாக இருக்கிறோம் என்றால் ஆவியாகவே இருக்கிறோம். அதனால்தான் நம்முடைய காரியம், நான் நிற்கிற இடமும் பரிசுத்தமானது, நான் நடக்கிற இடமும் பரிசுத்தமானது. இதுதான் கிருபையின் பிரமாணத்தோட விசுவாசம். நாம் இந்த விசுவாசத்தில் இருக்கும்போது இதனுடைய கிரிகைகள் எவ்வாறு வெளிப்படும்னா பரிசுத்தமாகவும் நீதியாகவே வெளிப்படுமே அல்லாமல், நியாயப்பிரமாணத்தின்படி கிருபையின் பிரமாணத்தின்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பின்னாடி அதே நியாயப்பிரமாண காரியமாக, ஐயோ நான் இப்படி பாவம் செய்துட்டேனே, ஒருவேளை அந்த பாவத்தினால தான் நான் இன்னைக்கு இப்படி கஷ்டப்படுறேனோ, ஒருவேளை அதனால தான் இப்படி நடந்ததோ
எனக்கு அதனால தான் இந்த நஷ்டம் வந்ததோ, இந்த வியாதி எனக்கு அதனால தான் வந்ததோ அப்படி நாம் எண்ணும்போது என்னன்னு காரியம் பார்த்தீங்கன்னா, கிருபையின் பிரமாணத்தின்படி ரட்சிக்கப்பட்டு நியாயப்பிரமாணத்தையும் ஏற்றுக்கொள்ளும்போது தான் நாம் இவ்விரண்டும் அல்லாமல் நம்முடைய கிரிகைகள், நியாயப்பிரமாணமும் கிருபையின் பிரமாணம் 2 கிரிகைகளும் ஒன்றாக மிக்ஸ் ஆச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ என்ன கிரிகள் வெளிப்படும் என்றால் விரோதமான கிரிகள் தான் வெளிப்படும். ஆனால் நியாயப்பிரமாணமும் பரிசுத்தமானது, கிருபையின் பிரமாணமும் பரிசுத்தமானது. ஆனால் இந்த இவ்விரண்டு பிரமாணங்களும் கொடுக்கப்பட்ட கிரிகைகளை நாம் அறியாமல் இருக்கும் பொழுதுதான், எப்படி தேவன் புசிக்கும்படியாகவே அவளுக்கு உண்டாக்கி கொடுத்தாரோ, இது உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுன்னு சொன்னாரோ, அதை விட்டுட்டு அதே ஆகாரத்தை நாமவே உண்டாக்கி நாமவே அதை புசிக்கும்போது ரெண்டுத்துக்குள்ள காரியம் இதுதான் நிறைவேறும். சரி, இந்த நாள் ஆவியான வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமென்.